வணக்கங்க. இன்னைக்கு சொரக்காய் சாதம் எப்படி செய்ய போறோன்றது தான் பார்க்க போறோங்க. சொரக்காயில இல்லாத சத்துக்களே கிடையாதுங்க. 96% நீர் சத்து இருக்கக்கூடிய காய் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சொரக்காய் தாங்க. பாருங்க, இதுதான் கும்ப சொரக்கான்னு சொல்லுவாங்க. இதுல சத்து நிறைய இருக்குங்க. அதனால கிடைச்ச இந்த மாதிரி சொரக்காயை ஏதாவது ஒரு விதத்துல பயன்படுத்துங்க. இன்னைக்கு நான் செய்ய போறது என்னன்னா சாதம் செஞ்சு காமிக்க போறேங்க. சொரக்காவும் தட்டைப்பயிரும் சேர்ந்து சாதம் செஞ்சு காமிக்க போறேங்க. நம்ம டெய்லி எடுத்துட்டு வரும் பொழுது நல்ல வெயிட் லாஸ் ஆகுதுங்க. இது மட்டும் இல்லாம பாலூட்டு தாய்மார்களுக்கு அருமையான மருந்துங்க. ஒரு நல்ல பால் பெருக்கியா இருக்குது இந்த சொரக்காய். டெய்லி ஏதோ ஒரு விதத்துல நம்ம சமையல்ல யூஸ் பண்ணணும். சொரக்காய் சாதம் எப்படி செய்யலான்றது வீடியோல பார்க்கலாம் வாங்க. இப்ப சொரக்காய் சாதத்துக்கு தேவையானது பாருங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் சொரக்காங்க. அரைப்படி அரிசி எடுத்துருக்குறேங்க. நம்ம எப்பயும் சமையலுக்கு யூஸ் பண்ற அரிசி. 1/4 படி தட்டைப்பயிருங்க. நைட்டே ஊற வச்சிருங்க. இப்போ நீங்கள் காலையில் சமைக்கிறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் சமைக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். அடுத்து தக்காளிங்க. நார்மல் சைஸ் தக்காளி ஒரு 3 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 10, இதெல்லாம் அரைக்கிறதுங்க. ஒரு பிடி மல்லி இலை, தேங்காய் ஒரு பிடிங்க, சின்ன வெங்காயம் ஒரு 20 நல்ல பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்கிற தாளிப்புக்கு, இஞ்சி பூண்டு பட்டை கிராம் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு, இது கூட மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா கொஞ்சம், கடலை எண்ணெய்ங்க, தாளிப்புக்கு நெய் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ சொரக்காயை கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாங்க. முடிஞ்ச அளவு சொரக்காயை நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கிட்டிங்கன்னா அது நல்லா உங்களுக்கு வெந்து வரும் பொழுது நல்லா அது குழஞ்சி போயிடுங்க. அவ்வளோவா வாய்க்கு வராது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிஞ்சு சொரக்காயை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த மாதிரி பொடி பொடி பொடியாக நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அருமையான மருந்துங்க. சொரக்காயில் இல்லாத சத்துக்களே கிடையாதுங்க. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல் காய், அரைப்படிக்கு இவ்வளோ பெரிய காயை போட்டுருங்க. இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பிரியாணி டேஸ்ட் மாதிரி இருக்குங்களே, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி நல்லா பொடி பொடி பொடியாக கட் பண்ணுங்கள். உள் உறுப்புக்களை, குடல் புண், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இறைப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான மருந்துங்க. அஜீரண கோளாறு இருக்கிறது சரி பண்ணும். நிறைய பேருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குங்க. யூரின் போகும்போது ஒரு எரிச்சலாக இருக்கும். அது நிறைய பேர் அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான மருந்து. டெய்லி சொரக்காய் ஏதோ ஒரு விதத்தில் எடுத்துகிட்டு வரும் பொழுது அந்த நீர் சத்துக்கள் இது நிறைய இருக்கிறதுனால அந்த இன்ஃபெக்ஷனை குறைச்சி நம்மளுக்கு யூரின் பிரச்சனை இல்லாமல் சரி செய்யுதுங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அருமையான மருந்துங்க. இதை நான் ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. கொட்டையும் சேர்த்தி போட்டுக்கோங்க. பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, எல்லாம் கொட்டையாக இருக்குது. அதனால் இந்த மேல் பகுதி தோல் எடுக்காதீங்க. தோல் ரொம்ப ரொம்ப அது நல்ல சக்தி இருக்குங்க தோல். அதனால் எடுத்துக்கோங்க. வாங்கும் பொழுது சொரக்காய் இலை சொரக்காயா நல்ல தன்மையில் இருக்குதுன்னா இப்படி நம்ம நகத்தால் இப்படி அழுத்துனா போதுங்க, லேசாக இறங்கும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் தோல் சீவ வேண்டியதில்லை. தோல் சீவிட்டு இந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு செய்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தோலோடையும் கொட்டையோடும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பொடி பொடி பொடியாக நல்லா கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் நார்மலாக கூட இது பச்சையாகவே சாப்பிட்லாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளரிக்காய் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்குது. இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு உப்பு மிளகுத்தூள் தூவி நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடலாங்க. குக்கர்லேயே செஞ்சிடலாங்க. அப்படியே நம்ம தாளிச்சு விட்டு லாக் பண்ணிடலாங்க. சீக்கிரமாக ரெடி ஆகிடும். தேவையான அளவுக்கு செக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்ச உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டுங்க, பட்டை 2 சின்ன அளவுக்கு பட்டை, ஒரு 2 கிராம்பு, அவ்வளோதாங்க. இதுவெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்குறாங்களே. பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு 20 சின்ன வெங்காயம். வணங்கிறதுக்கு 2 உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. இது கூட இந்த தக்காளி 3 தக்காளி இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே ஒரு ஸ்ட்ரோக் விட்டு அரைச்சிக்கலாம். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா போடுறேங்க. உங்களுக்கு பச்சை மிளகா வேணான்னா நீங்கள் போட வேணாம், தூள் மட்டும் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளி, சில குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. இப்படி போடும் பொழுது அது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாய்க்கு வராதுங்க.
இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் போட்டுறேங்க. இப்போவே ஸ்மெல் அப்படியே சூப்பராக இருக்குதுங்க. கொஞ்சம் தக்காளி வணங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாங்க ரொம்ப கண் எரிச்சல், உடம்பு ஹீட் ஆகிடுங்க. அடிக்கடி அந்த ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஹீட் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சொரக்காயை டெய்லி ஏதோ ஒரு விதத்தில் உணவில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா உடல் சூடு தணிஞ்சு இந்த கண் எரிச்சல்லாம் வராதுங்க, முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்காதுங்க. தக்காளி வணங்கிடுச்சு, இப்போ சொரக்காயை போட்டுக்கலாங்க. நல்ல எண்ணெயிலே வணக்கி விட்டால் அருமையாக இருக்குங்க. நல்லா வணக்கி விட்டாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான பொடியெல்லாம் சேர்த்திடலாம். மஞ்சள் தூளுங்க, ஏற்கனவே மிளகாய் போட்டிருக்குறோம், அதனால் காரத்திற்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூனு, பிரியாணி தூள் 1 ஸ்பூன் போடுறேங்க. தேவையானது போட்டுக்கோங்க, தேவையில்லாத காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா பச்சை ஸ்மெல்லு போனதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கிற தட்டைப்பயிறு போட்டுக்கலாம். இதோடைய இப்போ 1/2 கிலோ அரிசினா ஒரு 1/4 படி போட்டுக்கோங்க. நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சாதம் அரிசி வேகும் போது இதுவும் நல்லா குயிக்காக வெந்துருங்க. ஊற வைக்காமல் போட்டிங்க அப்படின்னா கொட்டை கொஞ்சம் வேகாது, சாதம் சீக்கிரம் வெந்துடும். அதனால் நல்லா ஊற வச்சுட்டு செய்யுங்க. இது கூட சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் போட்டுக்கலாம். இப்படியே போடும் பொழுது இப்போ இந்த சொரக்காய் தட்டைப்பயிரெலாம் சேர்த்து சாப்பிடும் போது நல்லா இருக்குங்க. இல்லை உங்களுக்கு இப்படி கடித்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கல எங்களுக்கு அப்படின்னா இதை மிக்சியில் ஒரு ஸ்ட்ரோக் போட்டிங்கன்னா பால் மாதிரி அரைச்சி அந்த பாலை மட்டும் நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எப்பவுமே 1:2 தான் அரிசி அளவுதுங்க, அது மாதிரி ஊற்றிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு, கொஞ்சம் மல்லித்தலை அப்படியே மேலே லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, 2 விசில் விட்டு இறக்கிடலாம். சொரக்காய் ஜூஸ் ஒரு அருமையான மருந்து. உடல் பருமனை நல்ல வெயிட் லாஸ் குறையுதுங்க. நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அதனால் சொரக்காய் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட 2 சீரகம் போட்டு உப்பு போட்டு அடித்து குடிக்கலாம். ஏபிகே விலாக்ஸில் ஆல்ரெடி நாங்கள் சொரக்காய் ஜூஸ் போட்டிருக்குறோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணி வெயிட் நல்ல லாஸ் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சொரக்காய் ஜூஸை யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், விசில் வந்துருச்சு. இன்னொரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. தட்டைப்பயிறு அழகாக வெந்து போயிடும். வேகாமல் இருக்குமே நீங்கள் பயப்பட வேண்டாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிடுறோங்க. ஊற வச்சதுனால 2 விசில் விட்டால் போதும், அழகாக சாதம் ரெடி ஆகிடுங்க. நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேங்க. பாருங்கள், நல்லா ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பருங்க. நல்லா அருமையாக தட்டைப்பயிறு சொரக்காய் எல்லாம் வெந்து பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இந்த மீதி இருக்கிற மல்லி இலையை போட்டுக்குவோம். இன்னும் 1 ஸ்பூன் நெய். அவ்வளோதாங்க. அப்படியே கொஞ்சம் நல்லா மேலே இருக்கிறது கீழே வர மாதிரி, கீழே இருக்கிறது மேலே வர மாதிரி அப்படியே கிளறி விட்டுருங்க. நல்ல ஸ்மெல்லாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. சூடு ஆறணும் இல்லைங்களா, சாப்பிடணும் போல் இருக்குது. நாங்கள் அடிக்கடி செய்வோங்க. இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த சாதம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவர் ஏபிகே விலாக்ஸில் சொரக்காய் தட்டைப்பயிறு சாதம் சொல்லியிருப்பார். அருமையாக இதே மெத்தட் நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். அருமையான மருந்து. இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேங்க, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேங்க. சூடாகட்டும். இப்போ இந்த சொரக்காயை கர்ப்பிணி பெண்கள் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் சாப்பிட்றத விட ஒரு 5 மாதம் கர்ப்ப காலத்தில் இருந்தே நீங்கள் இந்த சொரக்காயை எடுத்துக்கிட்டு வரும் பொழுது குழந்தைங்களுடைய இருதயத்துக்கும் ஆரோக்கியங்க, நம்மளுக்கும் ஆரோக்கியம். இருதய தொற்று எதாக இருந்தாலும் இந்த சொரக்காய் சாப்பிட்டு வரும் பொழுது அதை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு இதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குங்க. அதனால் 5 மாதம் இருக்கும் போதே நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் நல்ல வாய்ப்பு. டெய்லி சாப்பிட முடியலனா கூட வாரத்தில் ஒரு 3 நாள் ஆகுது கண்டிப்பாக இந்த கும்ப சொரக்காய் மெயினாக நான் காமிச்சேன் இல்லைங்களா,
இப்படி மூடி மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது பேர் தான் கும்ப சொரக்கான்னு சொல்லுவோம். அந்த சொரக்காயை யூஸ் பண்ணுங்கள். அந்த நீளமாக இருக்கிற சொரக்காயை விட இதில் நிறைய 96% நான் ஏற்கனவே சொன்ன நீர் சத்து அதிகமாக இருக்குது. பூமியில் இருக்கக்கூடிய சத்தை உறிஞ்சி 96% இதில் சேமிப்பு பண்ணி வச்சு நம்மளுக்கு கொடுக்குதுன்னா அப்போ மிகப்பெரிய விஷயங்க. அதனால் இந்த சொரக்காயை பயன்படுத்துங்க. முடிஞ்ச அளவு இந்த மாதிரி காஞ்ச காய் கிடைச்சாலும் அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் அதை உடச்சி நல்லா காயை விட்டுட்டு உடச்சி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறைய அந்த விதைகள் இருக்கும். அது ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்டிலையும் ஒவ்வொரு சொரக்காய் செடி, நிறைய செடி போட்டு வளர்த்துங்க. இந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு நிறைய சொரக்காய் கிடைக்கும். நாமளும் பலனடையலாம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நாம் கொடுக்கலாம். பாருங்கள், சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவருக்கு கொடுத்து அவர் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுவாருங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். வணக்கங்க. நம்ம வந்து ஏபிகே விலாஸில் நம்ம சுரக்காய் ஜூஸ் அப்படின்றத பற்றி போட்டிருந்தோம். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சுரக்காய் தட்டைப்பயிர் எப்படி சாதம் செய்யறதுன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அம்மா விலாக்ஸில் அருமையாக செஞ்சுருக்கிறேன். கமகமான் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் சுரக்காய் பிரியாணி செஞ்சு நீட்டாக சாப்பிடுங்க. உடலுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியம், சத்துள்ள பொருள்கள். இன்றைக்கி அவங்க செஞ்சதை நான் ஒரு டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்துறேங்க. ஏன்னா ரொம்ப சுவையாக இருக்குது, ரொம்ப வாசனையாக இருக்குது. இப்போ எனக்கு பேசுகிறதோட நாக்கில் கொஞ்சம் எச்ச ஓடுற மாதிரி இருக்குங்க. ஒரு 2 வாய் சாப்பிட்றேங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த பிரியாணியை பொறுத்தளவுக்கு உறவினர்கள் வந்தாங்கன்னா நிறைய அவங்களுக்கு மாதிரி இந்த செஞ்சு கொடுங்க. ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி பழகிக்குவாங்க. எப்படி இருக்கு பாருங்க, அருமையான சுவைங்க. இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு காய்கறியில் இந்த மாதிரி பிரியாணி மாதிரி நிறைய காய்கறியில் நிறைய செஞ்சு சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு நிறைய இந்த மாதிரி கொடுங்க. பாருங்கள், அவர் டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டாரு சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்குது. மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காமல் எங்கே பார்த்தாலும் சொரக்காய் விடாதீங்க. கும்பச் சொரக்காயை மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு ஆரோக்கிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.